மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குறும் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், எமது ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க பாடுபடுவேன். கடந்த காலத்தில் அமைச்சு பதவி எவ்வாறு பிரிக்கப்பட்டது? இந்த அமைச்சு பதவிகள் உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. அமைச்சகத்தின் பணியகத்தில் அமர்த்தப்பட்டவர் யார்? எம்பிகளுக்கு சலுகை கொடுத்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் விரும்புகின்றோம். அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்குவது நாங்கள் மட்டுமே, வேறு யாரும் இல்லை. கடந்த காலங்களில் இந்த களத்துறையில் அமைச்சர் பதவிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. எங்களிடம் 8 களத்துறை எம்பிக்களும் ஒரு அமைச்சரும் உள்ளனர். நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். அமைச்சரவையில் 21 அமைச்சர்கள் உள்ளனர். அரசு அமைச்சர்கள் என்று துணுக்குகள் இல்லை. மேலும் இன்று எந்த ஒரு அமைச்சர்களிடமும் கார்களோ போலீஸ் வாகனங்களோ இல்லை. அந்த மனிதர்கள் மிகவும் கடினமாக உழைக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார்.